வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. கர்த்தரை பரிசுத்தம் உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். மறுபடியும் உங்களை பார்க்க கர்த்தர் கிருபை செஞ்சதுக்காக கர்த்தரை சாமத்துக்கு ஒரு நன்றி சொல்கிறேன். இவளை கர்த்தர் ராஜ்யத்துக்குத்தான ஒரு சிறிய காரியத்தை உங்களோட கூட சொல்கிறதுக்கு அந்த இடத்துல வந்துக்கிறேன். கர்த்தர் எனக்கு கொடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். இந்த தலைப்பு என்னன்னா, ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். சரி, வாசிக்கலாம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 34வது வசனம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 34வது வசனம். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். என்ன சொல்றாரு? வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டான நாள்ல இருந்து நமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அந்த ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் யார்? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட நமக்கு சொல்றாரு. அப்போ கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க மட்டும்தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். அப்போ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கனா நாம் என்ன செய்யணும்? இந்த உலகத்தோட ஒட்ட நம்முடைய என்ன? இன்னைக்கு நம்ம கஷ்டப்படுறோம், யாரோட ஒட்ட முடியல, யாரு உலகத்தை போகிற நடக்க முடியல. ஏன்? உலகத்துக்கு இவ்வளோ பிரச்சனை வந்தாலும், கஷ்டம் வந்தாலும், கண்ணீர் வந்தாலும் உலகத்தோடு ஒட்டாதபடிக்கு கர்த்தருக்காக தனித்து நிற்கிறோம்னு. ஏன்னா கர்த்தரோட ராஜ்யத்தை, அந்த பரலோக ராஜ்யத்தை நம்ம சுதந்திரிக்கணும். அதுக்காகத்தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ கண்ணீர் விட்டு ஆண்டவருக்காக எல்லாத்தையும் விட்டு தியாகத்தோடு நம்ம நிற்கிறோம். அப்போது அந்த பரம ராஜ்யத்தை நம்ம சுதந்திரிக்கணுங்கிறது தான் நம்முடைய எய்மெல்லாம், நம்முடைய ஆசை எல்லாம் நமக்கு அதுதான். அப்போது அந்த நித்தியமான ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்கணும்னா இங்கே என்ன சார், அது அநேக குறிப்புகள் இருக்குது. ஒவ்வொரு வாரம் போனது ஒரு பார்த்தோம், இந்த ஒன்று பார்க்குறோம். பிதாவின் ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும்னா நாம் என்ன செய்யணுமா? என்ன சொல்கிறாரு? வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே அப்படிங்கும்போது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தான் அந்த ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். அப்போ கர்த்தரால் நம்ம ஆசீர்வதிக்கணும், நம்ம என்னென்ன செய்யணும் அதை நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் தான், ஜாஸ்தி. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு விஷயத்த நம்ம பார்க்கலாம். இப்போ சில குறிப்புகளை மட்டும் நம்ம பார்க்கலாம். இந்த வசனத்துக்கு ஏற்றதான சில குறிப்புகளை நம்ம பார்க்கலாம். தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம சுதந்திரிக்கணும்னா, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படணும்னா நாம் என்னென்ன செய்யணும்? நாம் இம்மையிலையும் ஆசீர்வதிக்கப்படணும், மறுமையிலையும் ஆசீர்வதிக்கப்படணும். அப்போ அதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா போட்டிருக்காங்க. ஏன்னா அப்போ அதில் என்ன சொல்கிறாங்க? 35ஆவது வசனத்திலே பாருங்க, அடுத்த வசனமே என்ன சொல்லுது? யார் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அதை நம்ம தெரிஞ்சுக்கோ. அப்போ நாம் ஆசீர்வதிக்கணும், நம்ம என்ன செய்யணுங்கிறது தெரியும். பாருங்க, அடுத்த வசனம் 35 என்ன சொல்லுது பாருங்க. பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். 36 வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவல் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். அப்போ ஆண்டவர் எவ்வளோ காரியத்தை சொல்கிறாருன்னா, நான் பசியாக இருந்தேன், என்னை நீங்கள் போஜனம் கொடுத்தீங்க. அப்போ யார் யார் பசிக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தோன்னா அவனை இந்த காரியத்தில் எனக்கு ரொம்ப நாள் ரொம்ப டவுட் இருந்துச்சு. இந்த வசனத்துக்கு கிளியர் இல்லாத அப்போ நான் சிறுபிள்ளையாக இருக்கும்போது அப்போ எனக்கு ஒரு காரியம் எனக்கு தெரிய முடியுது. அதாவது எனக்குன்னு சொல்லும்போது என்னை போல யார் யாருக்கு ஒரு டவுட் வரும்ல, அதை குறித்து நான் உங்களுக்கு சொல்கிற மாதிரி. இதில் என்ன பண்ணுறாரு? தேவாதி தேவன், கத்தாதி கர்த்தர், நமக்கு சாப்பாடு போடுற தேவன், மன்னா கொடுக்குற தேவன், அவர் என்ன சொல்கிறாருன்னா, பசியாக இருந்தேன், எனக்கு போஜனை கொடுத்தீர்கள்ன்றார். எனக்கு ஒரு யோசனை. நான் தாகமாயிருந்தேன், தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவல் இதில் நான் யோசித்தேன், ஆண்டவரே எங்களுக்கே சாப்பாடு போடுறது நீங்கள், ஆற்று மண்ணாவையும் உலகத்தில் சாப்பிட்ற மண்ணாவையும் கொடுத்தவர் நீங்கள். அப்போ எங்களுக்கு பசிக்கிறதுக்கு சாப்பாடு கொடுத்த உங்களுக்கு நீங்கள் எப்படி பசியாக இருப்பீங்க? அப்போ உங்களுக்கு எப்படி பசி வரும் அப்படி எனக்கு. அப்புறம் ஜீவ தண்ணீரே உங்கள்கிட்ட இருக்குது, நீங்கள் சொல்கிறீங்க தாகமாக இருக்குன்னு சொன்னேன். என்கிட்ட இனிமேல் தாகமே எடுக்காதபடிக்கு நான் ஜீவ தண்ணீரை கொடுப்பேன் அப்படின்னு சொன்ன நீங்கள் இங்கே எனக்கு தாகமாக இருந்தேன், எனக்கு தண்ணி கொடுத்தீங்க, சொல்கிற தாகத்தை தீர்த்தீங்க.
நான் அந்நியனாக இருந்தேன், ஸ்ட்ரேஞ்சர், நான் யாருமே இல்லை, அனாதை போல இருந்தேன். ஆனால் என்ன சேர்த்துனீங்க, என்ன நீங்கள் சேர்த்துட்டீங்க. அடுத்த நான் வஸ்திரம் இருந்தேன், ட்ரெஸ் இல்லாமல் கண்ணீர் விட்டு கஷ்டப்பட்டு அது குளிர் நடுக்கல நான் நின்றுட்டு இருந்தேன். அப்போ நீங்கள் வஸ்திரம் என்ன ஆண்டவரே, நீங்கள் இந்த உலகத்தை உருவாக்கி படைச்சி நீங்கள் மழை வெயில் குளிர் பனி எல்லாத்தையும் பொருட்படுத்திட்டு நீங்கள் எல்லாத்தையும் செய்கிற நீங்கள் எல்லாம் உங்கள் கையில் வச்சுருக்கீங்க. உங்களுக்கே குளிர்தா, உங்களுக்கே ட்ரெஸ் இல்லையா, உங்களுக்கே வியாதியா, எப்படி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி என்னோட கொஸ்டின். அப்போ நான் கேட்டேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே உங்களுக்கு எப்படி பசிக்கும், உங்களுக்கு எப்படி தாகம் எடுக்கும், நீங்கள் எப்படி அனாதையாக இருக்க முடியும், நீங்கள் எப்படி சேஞ்சராக இருக்க முடியும், உங்களுக்கு எப்படி ட்ரெஸ் இல்லைன்னு சொல்கிறீங்க, என்ன ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. அப்போ என்ன சொல்கிறாரு, நான் இல்லை இது சொல்கிறது, எனக்கு நீங்கள் எனக்கு கொடுக்க முடியுமா, அழகாக சொல்கிறாரு. நாம் ஆண்டவருக்கு சாப்பாடு கொடுக்கணும், ஆண்டவருக்கு பசி இருக்கணும்னா எப்படி செய்யணும். அப்போ என்ன சொல்கிறார் பாருங்கள், 40 வசனத்தில் பாருங்கள் அழகாக சொல்கிறார். அதை நீங்கள் தொடர்ந்து வாசிக்கணும், உங்களுக்கு அழகாக நல்லா புரியும். அதில் 40 வசனத்தை என்ன சொல்கிறாரு, அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, சிறியவராகிய மிகவும் சிறியவராகிய இந்த என் சகோதரராகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செஞ்சீங்களோ அதை எனக்கே செஞ்சீங்க. இந்த சின்னவளாக இருக்கிற என் சகோதரராக இவர்கள் உனக்கு நீங்கள் எதை செஞ்சீங்களோ அது எனக்கே செம்மையாக சொல்கிறேன். அப்போ என்ன அர்த்தம், நம்ம யாருக்காவது கஷ்டப்படுறவங்க கண்ணீர் விடுறவங்க சாப்பாடு இல்லாமல் பசியில் இருக்கிறவங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுத்தா அவராக சொல்லி, இந்த கஷ்டப்படுறவங்களுக்கு, இந்த சாப்பாடு இல்லாதவங்களுக்கு, கண்ணீர் விடுறவங்களுக்கு, பசிக்கிறவங்களுக்கு நம்ம சாப்பிடுறது அது ஆண்டவருக்கே கொடுத்த முடியும். அப்போதான் தெரிஞ்சிச்சு, கர்த்தருக்கு நம்ம எப்படி சாப்பாடு கொடுக்க முடியும். அப்போ இந்த ஏழைக்கு பசிக்குன்னு சொல்லி கர்த்தருக்கு பசிக்குது. ஏழைக்கு உணவு இல்லைங்கும் போது, ஏழைக்கு இடம் இல்லைங்கும் போது அவருக்கு இடம் இல்லை, சத்திர இடம் இல்லை. ஏழைக்கு சரியான ட்ரெஸ் இல்லைங்கும் போது அவருக்கு ட்ரெஸ் இல்லை. அவர் அப்படி சொல்கிறாரு. அப்போ என்ன சொல்கிறாரு, இந்த சிறியவர்களை, இந்த கஷ்டப்படுறவங்க, சிறியவனா ஊழியக்காரன் தான், ஜனங்கள் தான், எளியவர் தான். அப்போ அவங்களுக்கு நீங்கள் எதையாவது செஞ்சீங்கன்னா அது எனக்கே செஞ்ச மாதிரி. அப்போ ஆண்டவர் எவ்வளோ அழகாக சொல்கிறாரு. இப்போ நாம் கர்த்தருக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் சாப்பாடு எப்படி கொடுக்குறது, தானதர் பண்ணுறோன்றது. கர்த்தருக்காக நம்ம செய்யணும்னா அடுத்து இந்த ஏழைகளுக்கு, கட்டப்படுறதுக்கு, திக்கட்டவுக்கு, தேவைப்படுறவங்களுக்கு செய்யணும் அப்படின்னாரு. சில இடத்துலவங்க நீ எனக்கு கொடுத்த நான் உனக்கு கொடுத்தேன், இவன் டேக்காது, நான் உனக்கு கொடுத்தல நெக்ஸ்ட் எனக்கு கொடுப்பேன், இல்லை நெக்ஸ்ட் இன்னொரு நாள் எனக்கு தருவாங்க அப்படின்னு நினச்சா நான் செய்கிறது. அப்போ அது ஆண்டவர் கேட்கல, அதை சொல்லலை ஆண்டவர். அது சொல்கிறாரு, ஏழைக்கு, ஏழைன்னா தேவைப்படுறவங்களுக்கு, யாருக்கு ரொம்ப புவராக இருக்காங்களோ, யார் ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ, யார் ரொம்ப கண்ணீரில் இருக்காங்களோ, யார் ரொம்ப ஏழையாக இருக்காங்களோ, யாருக்கு இந்த நேரத்தில் அர்ஜெண்டாக தேவைப்படுறாங்களோ, அவங்க தேவைகளை பூர்த்தி செய்கிறவங்க, அவங்களுக்கு சாப்பாடு செய்கிறவங்க, அவங்களுக்கு நம்ம கவனிக்கிறவங்க, அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறவங்க தான் கர்த்தருக்கு பிரியம்னு சொல்கிறாரு. அதுதான் அப்போ அவனுக்கு தனக்கே செஞ்ச மாதிரின்றாரு. இவங்களுக்கு நீங்கள் செஞ்சு அது எனக்கே செஞ்ச மாதிரி. ஒரு வசனம் சொல்லுது பாருங்க, நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். இதில் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, இது ஒரு பெரிய ரகசியம், எனக்கு தெரிஞ்ச ரகசியத்தை நான் சொல்கிறேன் பாருங்கள். நான் அனுபவித்து ருசித்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு பாருங்கள். சரி, நான் என் பிள்ளைகளுக்கு அதை தான் சொல்லித்தருவேன். எங்கள் அப்பா எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க, அதே போல் நான் என் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், இதில் ஒரு பெரிய ரகசியம் இருக்குது. நம்ம யாராவது ஏழைகளுக்கு உதவி செஞ்சோன்னா அது கர்த்தருக்கே கடன் கொடுக்குற மாதிரி. அப்போ நீங்கள் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறவங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும், இந்த ஏழைகளுக்கு ஏதாவது தேவைப்படுறவங்களுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது ஆண்டவருக்கு கடன் கொடுத்த மாதிரி. அப்போ கர்த்தருக்கே கடன் கொடுக்குற அளவுக்கு நம்மளை கர்த்தர் வைத்து வச்சிருக்கிறாங்க. இன்னும் சந்தோஷப்படுவோம். அதில் இன்னொரு ரகசியம் தெரியுமா, இப்போ நம்ம ஏதாவது ஏழைகளுக்கு செய்கிறோன்னா அது ஆண்டவருக்கு கடன் கொடுக்குறோன்னா கர்த்தர் நமக்கு அவன் கொடுத்ததை திரும்ப கொடுப்பார். நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுக்க மாட்டாரு. நான் கொடுத்ததை அப்படியே வச்சுட்டு அதுக்கு ஒரு வட்டியை மட்டும் எனக்கு கொடுத்துருக்குறாரு. நான் அனுபவிச்சு சொல்கிறேன். அதிலேருந்து வரக்கூடிய வட்டி மட்டும்தான் எனக்கு கொடுத்துட்டே இருக்கிறாரு. நான் செஞ்ச அசல் அங்கே தான் இருக்குது. இது எப்படி சொல்கிறேன்னா, நான் செஞ்சது கொஞ்சம் தான், ஆனால் இத்தனை வருஷமும் நான் செய்கிறோ என் தேவைகள் எல்லாம் சந்திச்சுட்டு வர்றாரு.
பணம் தேவை, பொருள் தேவை, ட்ரெஸ்ஸுங்களா, பிள்ளைகளுடைய கல்யாணம் காரியமா, எங்கே போன இடத்துல எல்லாருடைய தயவு கண்ண தயவா எல்லாத்தையும் ஆண்டவர் செஞ்சுட்டு வர்றாரு. நான் செஞ்சது கொஞ்சம் தான். அப்போ நான் நினச்சேன், ஆண்டவரே நான் அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பாருன்னா நான் கொஞ்சம் தானே கொடுத்தேன், அப்போ நீங்கள் எனக்கு கொஞ்சம் தானே செய்யணும். நீங்கள் விட்டுருக்கணும், என்னை விட்டுறணும், நான் செஞ்சிடக்கூடாது. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் என்ன செஞ்சுட்டு வர்றீங்களே, இன்னைக்கு வரைக்கும் என்ன ஆசிரியச்சு வர்றீங்களே, இன்னைக்கு வரைக்கும் என் ஜெபத்தை கேட்குறீங்களே, இன்னைக்கு வரைக்கும் தேவை செஞ்சுட்டு வர்றீங்களே, இது எப்படி? அப்போ தான் சொல்கிறார், நான் அறிஞ்சது நான் கொடுத்ததை அப்படியே வச்சிருக்கிறாரு. அது கடன், நான் அவர் கடத்த கடன், அந்த கடன் எவ்வளவோ வச்சிருக்கிறாரு. அதில் இவ்வளோ வட்டி மட்டும் எனக்கு கொடுத்துட்டே இருக்கிறார். வட்டி இன்னைக்கு வரைக்கும் வட்டி கொடுத்துட்டே இருக்கிறார், இன்னைக்கு கொடுத்துருக்காரு. அப்போ பாருங்க, அப்போ நாம் கர்த்தருக்கு செய்யும் போதே ஆண்டவர் அதை மறக்கிறதே இல்லை, கண்டிப்பாக கொடுத்துட்டே இருப்போம். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் நன்மை பாருங்க. ப்ராவர்ஸில் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் என்ன சொல்லு பாருங்க. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் அழகா சொல்றதுங்க, நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் போது அது செய்யத்தக்குள் செய்யாமல் இருக்கிறது. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவருக்கு செய்யாமல் இருக்காத. செய்யத்தகாதவங்களை பற்றி சொல்லலாம் ஆண்டவர், சும்மா நிறைய இருப்போம், அவங்களுக்கே போய் கொடுக்கு என்ன நோனார் செய்யணும். எனக்கு இன்னைக்கு திராணியக்கா, எனக்கு அந்த இடத்துல ஒரு தேவைப்படுது யாருக்கோ, அப்போ நான் என்ன செய்யணும், இன்னொரு சந்தர்ப்பத்தை தேடக்கூடாது. நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், யாராவது செய்வாங்க, யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படி இருக்கக்கூடாது. எனக்கு திராணி இருக்கும்போது அதுதான் பண்ணுறது, நன்மை செய்ய எனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவங்களுக்கு இன்னைக்கு யாருக்கு நான் செய்யணும் அதை செய்யாமல் இருக்கக்கூடாது. அப்படி நான் செஞ்சால் தான் அதை ஆர்டர் கணக்கில் வச்சுக்காருங்க. வேறு நாளைக்கு செய்யலாம் விடுங்க, இன்றைக்கி பசிக்குது, நாளைக்கு சாப்பாடு கொடுத்து என்ன பிரயோஜனம்? இன்றைக்கி ஒன்று கஷ்டம் பண்ணிட்டு இருக்கிறான், நாளைக்கு உனக்கு உதவி செஞ்சு என்ன பிரயோஜனம்? அதனால் அண்ணன் சொல்கிறாரு, நீ கஷ்டப்படுறியோ, யார் கண்ணீர் விடுறாங்களோ அந்த இடத்துல அந்த நேரத்தில் நீங்கள் உதவி செய்யணுங்கிறது தான் சொல்கிறாரு. நன்மை செய், அதான் ப்ராவர்ஸ் 3:27, நீதிமொழி 3:27, நன்மை செய்யணும்னு உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இருக்காது. அப்போ நம்ம என்ன செய்யணும், இன்றைக்கி நல்லா செய்ய முடியுதா, அது நிறைய அள்ளி கொடுக்க வேண்டியதில்லை, இவ்வளோண்டு கொடுத்தா கூட போதும், என்னால் ஏண்டதை போதும் அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா செஞ்சீங்கன்னா ஆண்டவர் கணக்கு வச்சு நம்ம தேவையை செஞ்சுட்டே இருப்பாரு. பாருங்களேன், ஒரு சாட்சியை உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், இது நிஜமாக என் வாழ்க்கையில் நடந்த உண்மை, நடந்த காரியத்தை நான் ஒரு சாட்சியாக சொல்கிறேன். ஏன்னா உன்னுடைய வாழ்க்கைக்கு இது பிரயோஜனமாக இருக்கும். இன்னொன்று, அந்த சாட்சி காரணமானவங்க எங்கேயா இருந்தாலும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படணும். சொல்கிறேன் பாருங்கள். ஒரு முறை என் பிள்ளைகள் ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட் 2 பிள்ளைகள் படிச்சுட்டு இருக்கும்போது நான் எங்கள் பிள்ளை ஸ்கூலில் விட்டுட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். 3ஆவது பொண்ணு மட்டும் ஸ்கூல் போல் நான் என் பிள்ளை கூட்டிகிட்டு அந்த 2 பிள்ளைகள் ஸ்கூலில் விட்டுட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டுருக்கிறேன். வீட்டுக்கு வந்து உட்காந்த பிறகு ஒருத்தர் வந்துட்டு, அம்மா என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், கொஞ்சம் ஃபீஸ் ஏதாவது இருந்தால் கொடுங்கம்மா, ஏதாவது கொடுங்க போதும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நான் பார்த்தேன், என் கையில் அவ்வளோலாம் கிடையாது, 5 rupees தான் இருக்குது. நான் சொல்கிறது ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது சொல்கிறேன். நான் இது ஏன் சாட்சி, ரொம்ப முக்கியமான சாட்சி, அதை சொல்கிறேன் உங்களுக்கு. என் கையில் ஒரு 5 ரூபா இருந்துச்சு. சரி, அந்த 5 ரூபா கொடுத்துட்டு, ஐயா இதோட இந்த 5 ரூபாய் 10 சார் கொடுத்துட்டு, நோட் புக்ஸ் எழுதாத நோட் புக்ஸ் எல்லாம் இருந்துச்சு, அது கொஞ்சம் எடுத்து அவர் கொடுத்துட்டு, ஐயா இதுதான் என்கிட்ட இருக்குயா, இது இந்த புக்ஸையும் கொடுக்குறேன் வச்சுக்கோங்க. அவர் சரின்னு சந்தோஷமாக வாங்கிட்டு போயிட்டார். இது நடந்துருச்சு, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. நானும் மறந்தேன், அவன் யாருன்னு எனக்கு தெரியாது, ஃபுல்லாக மறந்துட்டோம். இது காலங்கள் ரொம்ப மாறிடுச்சு, காலங்கள் வருஷங்கள் முடிஞ்சு. இப்போ எங்கள் பெரிய பொண்ணு, அதான் நான் 3ஆம் கிளாஸ் படிச்சுதான்னு சொன்னேன், அந்த பொண்ணு இப்போ நர்சிங் போகணும். அப்போ நாங்கள் வேலையை விட்டுட்டு வந்துட்டோம். எங்கள் ஹஸ்பண்ட் வந்து வேலையை விட்டுட்டு வந்துட்டாங்க. அவளுக்கு சம்பளம் இல்லை, வந்து ஃபீஸ் கட்டணும். நாங்கள் கொஞ்சம் காசு வச்சு அடுத்த 2 பிள்ளை ஃபீஸ் கட்டலான்னு சொல்லி வச்சுருக்கிறோம். இவ்வளோ நர்சிங் படிக்கணும் ஆசைப்பட்றேன். காசு இல்லையம்மா, சவ் பண்ணிக்காங்க. ஓகே மம்மி அப்படின்னு சொல்லி அவளும் பாசிங் போட்டு ஃபுல் ப்ரேயர் பண்ணான். ப்ரேயர் பண்ணிவிட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் போனான், பாஸ் பண்ணிட்டான். இப்போது ஃபீஸ் இல்லை கட்டுறதுக்கு. அப்போ என்ன செய்கிறது எங்களுக்கு தெரியல. நான் பாஸ் பண்ணிட்டேன், ஃபஸ்ட் ரேங்க் வந்துட்டேன், ஃபீஸ் கட்ட காசு இல்லையான்னு சொல்லிட்டு இருந்தா. பார்க்கலாம், ஜோம் பண்ணலாம், கற்று செய்வார். உள்ளே போயிட்டோம். அப்புறம் சொல்கிற போய் சொன்னோம், எங்களால் எதுவும் முடியல, காசு கட்ட முடியாதுன்னு. ஒரே விஷயம் அவங்க என்ன சொன்னாங்க, உங்கள்கிட்ட எவ்வளோ முடியும் அதை கட்டிட்டு போங்கட்டாங்க. இவ்வளோ ஆச்சரியமான காரியம் எங்களுக்கு தெரியல.
40,000-50,000 ரூபா கட்டணும், யூனிஃபார்ம் வாங்கணும், ஷூ வாங்கணும், டிக்ஷனரி வாங்கணும், புக்ஸ் வாங்கணும், எத்தனையோ செலவு இருக்குது. அவ்வளோ செலவுகளுக்கும் அவர் என்ன சொன்னாங்க, உங்களை எவ்வளோ முடியுமோ கட்டிட்டு போங்கன்ட்டாங்க. ஓ மை காட், ப்ரைஸ் காட். சரி, 3,000 ரூபா இருந்துச்சு. 3,000 ரூபாய்க்கு அவங்களுக்கு ஃபீஸ் கட்டிட்டு நாங்கள் வந்துட்டோம். அதான் வருஷத்துக்கு யூனிஃபார்ம் எல்லாம் சேர்த்து மொத்த காசு எங்களுக்கு அவ்வளோதான் கட்டிட்டு நாங்கள் வந்துட்டோம். நாங்கள் வெளியில் வரும்போது தான் சாட்சி சொல்கிறேன். வெளியில் வரும்போது ஆண்டவரே தேங்க்யூ ஜீசஸ், என் பிள்ளைக்கு நீ ஃபீஸ் கொடுத்து கட்ட வச்சு, ஃபீஸ் இல்லாமலே கட்ட வச்சுன்னு சொல்லிட்டு தேங்க்யூ சொல்லிட்டு வரும்போது, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒருத்தர் கொடுத்தனே 5 ரூபா தான், வேறு எதுவும் இல்லை. அவருடைய முகம் அந்த 5 ரூபா அவங்க அந்த அவர் என்னை பார்த்து சிரிச்சிட்டு போனாங்க. அந்த முகம் அந்த இடத்துல அப்படியே வந்து சிரிச்சிட்டு என்னை விட்டு கடந்து போனாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. எவ்வளோ வருஷம் ஆச்சு, 40 வருஷம் இருக்கும். அவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இப்போ அவளுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு பாருங்க, 23ஆம் கிளாஸ் படித்து பியூசி 40 வருஷத்தில் அவள் படிக்கிற அந்த வருஷங்களில் ரொம்ப வருஷம் கழிச்சு அவள் காலேஜ் படிக்க, அந்த நர்சிங் படிக்க ஒரு 5 வருஷம் கழிச்சு பாருங்க. நர்சிங் படிக்கிறதுல நான் 5 ரூபா கொடுத்த அவர் முகம் இன்னைக்கு 3000 கட்டி வெளியே வரும்போது அவர் என்னை பார்த்து அப்படி சிரிச்சிட்டு என்னை கடந்து போகிறத பார்த்தேன். எனக்கு உடனே ஆச்சரியம், பயங்கர அது ஞாபகம் ஆச்சு. ஓ மை ஜீசஸ், இது எப்படி? அப்பாட்ட சொன்னாரு, நீ என்னைக்கோ செஞ்ச உதவி இன்னைக்கு உன் பிள்ளைக்கு உதவி இருக்கு. நான் 5 ரூபா தான் கொடுத்தேன். இங்கே 50,000 ரூபா ஃபீஸ் கட்ட வேண்டிய இடத்துல வெறும் 3,000 ரூபா கட்டிட்டு போங்கன்னாங்க. 3 இயர்ஸ் அப்படி தான். 3 இயர்ஸ் அந்த மாதிரி ஃபீஸ் கட்டியே படித்து இன்றைக்கி கத்தரில் ஒன்று சாத்த வச்சுக்க, லண்டனில் இருக்கிற வேலை செய்ய கத்தர் ஆசிரியர். ஓகே. ஆனால் என்னைக்கோ செஞ்ச அந்த உதவியை நான் எப்படி இதை நான் சொல்ல முடியும்? அவர் கொடுத்ததை திரும்ப கொடுப்பாரு. நான் கொடுத்ததை கொடுக்கல. நான் கொடுத்ததுக்கு வட்டி போட்டு கொடுத்துருக்கிறாரு அவர். நான் 5 ரூபா 50,000 கொடுத்துருக்காரு எனக்கு. 50,000 மட்டும் இல்லை, யூனிஃபார்ம் எல்லாமே அவங்களே கொடுத்தாங்க, புக்ஸ் அவங்களே கொடுத்தாங்க, ஷூ அவங்களே கொடுத்தாங்க, டிக்ஷன் அவங்களே கொடுத்தாங்க, எல்லாரும் கண்ணி தய கடிச்சு எல்லாம் கொடுத்தாங்க. அப்போ கர்த்தர் தினம் அழகாக சொல்கிறாரு, ஏழைக்கிறவர்கள் கர்த்தருக்கே நம்ம கடன் கொடுக்குறோம். அப்போ நாம் இந்த பரலோக ராஜ்யத்துக்கு போகணுன்னா இதுக்கு பசியாக இருக்கிறவங்களுக்கு நம்ம ஏதாவது கொடுத்தோன்னா அந்த ஆண்டவருக்கு சாப்பாடு கொடுத்த மாதிரி, இந்த ஏழைகளுக்கு நம்ம ஏதாவது செஞ்சோன்னா அது அவருக்கு செஞ்ச மாதிரி, இந்த ஏழைகளுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா அது அவருக்கு கொடுத்த மாதிரி, கடன் கொடுத்த மாதிரி. அப்போ ஆண்டவருக்கு பரலோக ராஜ்யம் சுதந்திரிக்கணும்னா நீங்கள் அப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இதில் ரொம்ப ஒரு முக்கியமான காரியம் என்ன தெரியுமா உங்களுக்கு? ரொம்ப ஒரு விஷயத்து, ஒரு ரகசியம், நம்ம ஆசிரியப்போட ரகசியம் என்னன்னு சொல்கிறேன் பாருங்க. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் பாருங்க. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 41, 42 வாசிங்க. என்ன சொல்றாரு? தீர்க்கதரிசி என்னும் நாமத்தை நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்கிறவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலன் அடைவான். நீதிமான் என்னும் நாமத்தின் நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்கிறவன் நீதிமானுக்குரிய பலனை அடைவான். அழகாக சொன்னார். அடுத்தது சீச்சன், ஒரு சீச்சன் நாமத்தின் இந்த சிறியவரில் ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா கூட, ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா கூட அதன் பலனை அடையாமல் போகவே மாட்டான். ஒரு அழகாக சொல்கிறாரு. அப்போ என்ன நீங்கள் எப்படி நினைச்சா, அப்புறம் நீங்கள் யாருக்கு என்ன செஞ்சீங்கன்னு முக்கியம் இல்லை. 1,00,000 ரூபா கொடுத்துட்டு ஐயோ வந்துட்டான்ப்பா கடன் கேட்க, நீ வேறு தொந்தரவு, போ போ இதோட வச்சுக்கோ, போ இனி வராத அப்படின்னு நினச்சிட்டு இந்தாப்பா அப்படி கொடுக்குறது. நீங்கள் என்ன நினச்சி கொடுக்குறீங்க? இங்கே தான் நீங்கள் எவ்வளோ கொடுத்தீங்கன்னு கேட்கல, எப்படி கொடுத்தீங்கன்னு கேட்கல. ஆண்ட சொல்கிறாரு, தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்கிறவன், தீர்க்கதரிசிக்கு எவ்வளோ ஆசீர்வாதம் கொடுக்கணுமோ அவருக்குடைய பலனை கொடுத்துட்றாரு. அது மாதிரி நீதிமான் நினச்சிட்டு நீதிமானுக்கு கொடுத்தீங்கன்னா அவன் நீதிமான் அதனால் கொடுக்குறேன் அப்படி அவனுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்கணுமோ அந்த ஆசீர்வாதம் நமக்கு தந்துடுறாரு. அது மட்டும் இல்லை, ஒரு சீசன், ஒரு ஊழியன், யாரோ ஒருத்தர் வந்து ஊழியத்தின் பாதை வந்து கேட்குறாங்க, அவங்களுக்கு நான் ஊழியக்காரர் பாவம் செய்யலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவருக்கு என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ எவ்வளோ பர்சன்டேஜ் அந்த பர்சன்டேஜ் எனக்கு கிடைச்சிடும் சொல்கிறார். அப்போ என்ன சொல்கிறாரு? அப்படி நான் எப்படி கொடுக்குறேன்னு முக்கியம் இல்லை, எவ்வளோ கொடுக்குறேன்னு முக்கியம் இல்லை, நான் என்ன நினச்சிட்டு கொடுக்குறேன், என் மனசு மட்டும் தான் ஆர்டர் பார்க்குறேன். அப்போ நீங்கள் பரலோராட்சி சுதந்திரிக்கணும்னா இந்த பூமியில் நீங்கள் செய்கிற நன்மைகளுக்கெல்லாம் நீங்கள் என்ன நினச்சிக்கணும், உங்கள் நினைவு எப்படி இருக்குது, அதுதான் ரொம்ப முக்கியமானது. அப்போ உங்கள் நினைவை பார்த்து தான் ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தர்றாரு. நீங்கள் இன்னொரு முக்கியமான காரியம் உங்களுக்கு சொல்கிறேன், இது ஒரு ரகசியம் தான்.
ஒரு தடவை ரொம்ப வந்தாங்க, பேசினாங்க. ஐயோ, நான் சர்ச்சுக்கு தசமமாலாம் கொடுக்குறேன், காணிக்கெல்லாம் கொடுக்குறேன், எல்லாம் ஆனால் கூட எங்கள் வீட்டில் எப்போ பாருங்க தரித்திரம் தான், எப்போ பாருங்க கஷ்டம் தான், எப்போ பாருங்க கண்ணீர், சண்டை, சச்சரவு, வியாதி, பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஒரு தடவை சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறமா பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ நான் கேட்டேன், ஏன்னா பைபிள் என்ன சொல்லுது? தசமாக கொடுத்தவங்களுக்கு வானத்தின் பலகடி தர இடம் கொள்ளாமல் போகும்னு ஆசிரியப்பேன்னு சொல்லியிருக்காரு. தசமாக கொடுத்து அவங்களுக்கு இடம் ஆசிரியர் வந்தே வரணுமே, சந்தோஷம் வந்தே வரணுமே, சமாதானம் கிடைக்கணுமே, அது எப்படி கிடைக்கல அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டேன். தசமம் யார் கொடுக்குறீங்கன்னு. எங்கள் பாஸ்டர் தான், எங்கள் பாஸ்டர் கொடுத்துருவோம் நாங்கள். நீங்கள் பாஸ்டருக்கா கொடுக்குறீங்க? ஆமாம், பாஸ்டர் தான் கொடுக்குறோன்னு. என்ன நினச்சிங்க? பாஸ்டர் பாவம் இல்லையா, அவர் தசமம் கொடுத்தா வீட்டுக்கு வந்து நின்றுவார், காசு கட்டுருவார், அதனால் தசமம் கரெக்டாக கொடுத்துடணும், இல்லைன்னா அவர் திட்டுவார், அதனால் கொடுத்தோன்னு சொன்னேன். அப்போ தான் நான் சொன்னேன், உங்களுடைய தசம பாகம் யார் கொடுக்க சொல்லி வேதம் சொல்லுது? சொல்லுங்கள். என்னுடைய தசம பாகம் என் தேவனாக கர்த்தருக்கு சேர்த்தது. நான் எப்படி பாஸ்டர் நினச்சி கொடுக்கலாம்? நான் என்ன நினச்சி கொடுக்குறேன்? என்னோட தசம பாகத்தை நான் அவனுக்கு கரெக்டாக ஆண்டவர் கையில் போய் கொடுக்க முடியாது. என் தசமத்துக்கு கொடுக்க முடியுமா? நான் இங்கே இந்த ஏழைக்கு கொடுக்குறது தான் நான் அங்கே கடன் கொடுக்க முடியும். அப்போ நான் என்னோட தசம பாகத்தை இந்த பாஸுக்கு எப்படி விடுவேன்? ஆண்டவரே, இது உங்களுடைய காசு, 10ல் 1 பாகம் ஆண்டவருடையது. நான் இன்றைக்கு சரி, இது வரைக்கும் நினைப்பேன், எனக்கு எது வந்தாலும் சரி தான், அந்த 9 பாகத்தை நான் அனுபவிக்கணும். அதுக்கு ஒரே 1 பாகத்தை ஆண்டவர் கொடுத்துருவேன். ஆண்டவரே, இது உங்கள் காசு, என்னோடதில்லை, வச்சுக்காங்க, என் காசை உங்கள் காசை நான் அனுபவிக்கணும். வியாதி, வேதனை, கண்ணீர், கஷ்டம்ட்டு அதில் எதுவும் வீணாக போகாதபடிக்கு இந்த 9 பாகம் என்ன சேர்ந்தது, இது உங்களை சேர்ந்தது, இந்தாங்க பிடிங்க. ஃபஸ்ட்டு எடுத்து 1 பாகத்தை எடுத்து ஆண்டவர் கையில் கொடுத்துருவேன். கொடுத்துட்டு இது உங்களுக்கு வச்சு, உங்கள் கடை முடிச்சிச்சு, இது என்னோடது, என்னை ஆசிரியங்க அப்படின்னு. அப்போது நான் சொல்லுவேன், ஆண்டவரே, இது உங்களுக்குரியது அப்படி சொல்லி கொடுப்பேன். சர்ச்சில் என்ன சொல்கிறோம்? நம்ம இந்த பாஸ்டர் வந்துடுவார், பாஸ்டர் தொந்தரவு இருக்க முடியாது, பாஸ்டர் எங்கே தசவம் கேட்பார் அப்படின்னு நீங்கள் பாஸ்டரை நினச்சி கொடுக்குறீங்க. நீங்கள் கொடுக்குற காசு பாஸ்டருக்கு ஆசீர்வாதம் தான் இருக்கும். ஆனால் நீங்கள் கொடுக்குற காசு பாஸ்டருக்கு நினச்சி கொடுத்தீங்க பாருங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம். அது யாருக்கு போய் சேர வேண்டியது? அப்போ நீங்கள் என்ன கொடுக்கணும், எப்படி நினைக்கணும்? ஆண்டவரே, இது உங்கள் காசு, நான் யார்கிட்ட கொடுக்கணும்? நான் டைரெக்டாக கடவுள்கிட்ட கொடுக்க முடியாது. அப்போ இந்த பாஸ்டர் மூலமாக நான் கொடுக்குறேன். ஆண்டவரே, இது உங்கள் காசை உங்களுடைய ஊழியக்காரர்கிட்ட கொடுக்குறேன். அவ்வளோதான், என் வேலை முடிச்சிச்சு. நான் என்ன நினச்சி கொடுக்குறேன்? இது ஊழியக்காரன், பாஸ்டர், எனக்காக ஜெபிக்கிறவங்க, என் ஆலயத்தில் நான் கொடுக்குறேன் அப்படின்னு நான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் இது உங்களுடைய காசு நினச்சி கொடுத்தேன்னா, அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, என் பிள்ளை எனக்கு கொடுத்துருக்குறா, நான் அவளை ப்ளஸ் பண்ணணும். வசனம் சொல்லு, வசனம் போய் சொல்லுமா? சொல்லவே சொல்ல. ஒரு நாள் வசனம் போய் சொல்கிறதே இல்லை, சத்திய வசனம். அதனாலே வானத்தின் பலனை திறந்து இடம் கொள்ளாமல் போக முடியும், நீ ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாரு. நான் இன்றைக்கி பெருமையாக சொல்வேன், நான் என்கிட்ட ஒன்றுமே இல்லை, ஆனால் எல்லாம் இருக்குது. நாங்கள் கையெடுத்து சம்பாதிச்சு வாங்குற மாதிரி எதுவுமே இல்லை. ஆனால் கத்தை எங்களுக்கு ஒரு குறை வைக்கல. இன்றைக்கி என்ன வேணுமோ கரெக்டாக கொடுத்து எங்களுக்கு ப்ளஸ் பண்ணிடுவார். ஒரு குறை வைக்கிறது இல்லைங்க ஆண்டவர். இப்போ வரைக்கும், இன்னை வரைக்கும் எது வேணுமோ அதை கொடுத்து ப்ளஸ் பண்ணிடுறாரு. அப்போ கர்த்தர் எவ்வளோ நல்லவர் பாருங்க. அப்போ நான் என்ன நினச்சி கொடுக்குறேன் ஆண்டவருக்கு, எப்படி கொடுக்குறேன்? இது பாஸ்டருக்கு போய் சேரணும். ஐயோ, தசம கத்து எந்த பாஸ்டருக்கு இல்லை, எங்கள் அப்பா ஏசையா கொடுக்க வேண்டியது நான் கொடுக்குறேன். அதை வாங்குறதுக்கு தகுதியாக இந்த உலகத்தில் பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, ஊழியக்காரர் இருக்கிறாங்க, சர்ச்சில் இருக்கிறாங்க. அது வாங்கிக்க தகுதி உள்ளவங்க இருக்கிறாங்க, எனக்கு தெரியாது. நான் என்ன நினச்சி கொடுக்குறேன்? பாஸ்டர் கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் கொடுத்து பாருங்கள். உங்கள் நினைவை மாற்றுங்க, உங்கள் ஜபத்தை மாற்றுங்க, உங்களோட சிந்தையை மாற்றுங்க. நீங்கள் தசமவா கொடுக்கும், நீங்கள் என்ன செய்றீங்க? ஓ, பாஸ்டர் கொடுக்கணும் நினைக்காதீங்க. இன்றைக்கி நான் தீர்மானம் விடுங்க, நான் கர்த்தருக்காக காணிக்க கொடுக்குறேன். 10 ரூபா கொடுத்தேன், 1 ரூபா கொடுத்தல, இது கர்த்தருக்காக நான் கொடுக்குற காணிக்க. நீங்கள் லட்சமாக கொடுத்துக்கிட்டு, ஐயோ பாஸ்டருக்கு தசம் 10,000, எனக்கு 1 லட்ச ரூபா வந்திருக்கு, நாங்கள் 10,000 ரூபா அப்படின்னு பேசுறது, வேற பேசுறதில்ல, கணக்கு பார்க்கறதில்ல. ஆனால் எனக்கு 1 லட்ச ரூபா கொடுத்த ஆண்டவர் 10,000 ரூபா கர்த்தருக்குரியது, இந்தாங்க கர்த்தர், இது கர்த்தருக்குரியது, நான் உங்களுக்கு கர்த்தரை சார்பில் நீங்கள் இருக்கீங்க, இந்தாங்க அப்படின்னு உங்கள் மனசில் நீங்கள் கர்த்தரை நினச்சி கொடுத்து பாருங்கள். அப்புறம் மீதி ஆச்சரியப்படுங்க. அந்த அம்மாவுக்கு அப்படி சொன்னதுக்கப்புறம் ரொம்ப ஆச்சரியம் சொல்கிறாங்க. அவங்க ரொம்ப ஆச்சரியம் இருக்கும், ஒரு குறையில் ரொம்ப நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு வந்து தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு போனாங்க. அப்போ எவ்வளோ நல்ல காரியம் பாருங்கள். அப்போ உங்கள் நினைவை மாற்றுங்க, உங்கள் சிந்தையை மாற்றுங்க. பாருங்கள், நம்ம நினைவுக்கு தக்கதான் நம்ம ஆச்சரியப்படுவோம், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் என்ன மாதிரி நினைக்கிறீங்களோ அதுக்கு தக்க ஆச்சரியப்படுங்க. ஒரு 2 உதாரணத்தை உங்கள் வேதத்தில் சொல்கிறேன் பாருங்கள். 2 காரியம் வேதத்து மூலமாக சொல்கிறேன். 2 காரியங்களை நம்ம புரிஞ்சுக்கணும்.
மனசை பார்க்குற தேவன். உங்கள் கொடுக்குறத நீங்கள் என்ன கொடுக்க எப்படி இதெல்லாம் பார்க்குறது மனசில். 2 உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. முதலாவது உதாரணம் மார்க் 10 17 22 வரைக்கும். மார்க் 10 17 22 வரைக்கும் ஒரு சம்பவம் இருக்குது. நமக்கு எல்லோரும் தெரிஞ்சது தான். எப்படின்னா ஒரு ஐஸ்வர்யன் தான். அவன் ஏசப்பட வந்து கேட்டான், வந்துட்டு ஆண்டவரே பரலராஜ்யத்தை சுதந்திரிக்கணும்னா என்ன செய்யணும்? 10 கற்பனையை கீழ்ப்படிப்பான்னாரு. ஓ, நான் சின்ன பிள்ளைங்க கீழ்ப்படுகிறேன் அண்ணாரு. அவன் பொய் சொல்லிக்க மாட்டான். ஏன்னா பொய் சொல்லி ஆண்டை கண்டுபிடிச்சி பொய் சொல்கிறேன் கண்டுபிடிச்சி இருதயத்தை பார்க்குறதையும் கரெக்டாக கண்டுபிடிச்சிருப்பான், கரெக்டாக செஞ்சுருப்பான். ஆனால் கற்றுட்டு ஆண்டவர் தெரியும் அவனுக்கு. ஆண்டவர் சொல்கிறாரு அவன் மனசால் செய்யலைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு வார்த்தை சொல்கிறாரு, எல்லாம் கரெக்டாக சரி ஆண்டவர் சின்ன பிள்ளைங்க கடைப்பிடி கரெக்டாக எல்லா கற்பனையும் கீழ்ப்படுகிறேன்னு. அப்போ ஒரு வார்த்தை சொன்னார், நீ பெரிய பணக்காரன் தானே, உனக்கு இருக்கிறத விற்றுட்டு ஏழைகளுக்கு கொண்டு கொடு. நான் இப்போ இவ்வளோ காசு கொடுத்துருக்குறேன், எவ்வளோ செய்கிறேன், ஒருவன் காணி கொடுக்குறேன், அப்பா அம்மாவை செய்கிறேன், தான தர்மம் பண்ணுறேன், சர்ச்சைக்கு கொடுத்துட்றேன், தசமாக கொடுத்துட்றேன், சர்ச்சில் காணிக்கை கேட்டால் கொடுக்குறேன், அவன் சர்ச்சை இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ஏதோ செஞ்சால் கொடுக்குறேன், அவ்வளோலாம் கொடுக்குறேன், இதுக்கு மேலே கொடுக்கணுமா? அதெல்லாம் நம்மளை அவன் என்ன சொல் வேதம் என்ன சொல்ல தெரியுமா? அவன் துக்கத்தோடு திரும்பி போயிட்டான். உனக்கு விற்று அதை ஏழை கொடுன்னு சொன்னோன்னே அவன் மனசு பூரா ஐயோயோ இதுக்கு மேலே அவன் கொடுக்குறதா ஆகிறதில்ல சொல்லிட்டு அவன் என்ன சொன்னான், துக்கத்தோடு திரும்பி போயிட்டான். ஆனால் இது இன்னொரு காரியம் பாருங்கள், இன்னொரு சமம். ஏன்னா ஆண்டவர் எந்த வசனத்தை சொன்னாலும் ஜோடி இல்லாமல் இருக்கவே இருக்காது வேதம் சொல்லுது. அப்போ ஒரு காரியத்தை சொன்னால் அதுக்கு ஆப்போசிட் ஒரு காரியம் இருக்கும் பாருங்கள். எப்படின்னு பாருங்கள், லூக்கா நமக்கு எல்லாம் தெரிஞ்ச காரியம் தான். லூக்கா 19 1-10 வரைக்கும் ஒரு சம்பவம் இருக்கும், சகையை பற்றி எல்லாம் தெரிஞ்சதான். அப்போ சகை எப்படி செய்யறான், சகைவ ஆண்டவர் சொல்கிறாரு நான் இன்னைக்கு உங்கள் வீட்டில் தங்கணுன்றார். சகை பயங்கரமான ஆளு, சுங்க இலாகக்காரவன், வட்டி போய்ட்டு வாங்குறவன், கரெக்டாக டேக்ஸ் கலெக்ட் பண்ணும்போது சண்டை போட்டு அடிச்சு பிடிச்சி அவன்ட்டு வாங்கி கரெக்டாக கொடுத்தாகும். அவ்வளோ பயங்கரமான ஒரு சுங்கலாக அதிகாரிவன் சகையோ, அவ்வளோ பயங்கரமானவன். அவன் எல்லாத்தையும் வட்டியில் பயங்கரமாக வாங்குறவன். அவன்ட்டு ஆண்டவர் சொல்கிறாரு இன்னைக்கு உங்கள் வீட்டில் தங்கணுன்ட்டார். வேறு ஒன்றும் சொல்லலைங்க. வந்தார், நீங்கள் இந்த போகத்தை வாஸ்து பண்ணி அழகாக தெரியும். வந்தார், வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்கினாரு. உன்னை வீட்டுக்கு விடுறேன். வீட்டுக்கு தான் அவர் கூட்டிகிட்டு போனார். ஆனால் ஜீசஸ் அவன் உள்ளத்தில் போயிட்டார் மாதிரி தெரியுது. வீட்டுக்கு போன ஆண்டவர் அவன் உள்ளத்தில் போயிட்டார். ஏன்னா ஜீசஸ் ஒரு வார்த்தை சொல்லலை, நீ பாவம் இருக்கு, நீ தப்பு பண்ணுற, நீ பிடிச்சி ஒரு வார்த்தை சொல்லலை. ஆனால் இவன் என்ன சொல்கிறான், டக்குன்னு ஐயோ ஜீசஸ் நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சொல்கிறேன், நான் எனக்கு சொத்தெல்லாம் விற்று நான் ஏழைகளுக்கு கொடுத்துட்றேன் சொல்கிறேன். நான் சொத்தெல்லாம் விற்றுட்டு நான் ஏழைகளுக்கு கொடுத்துட்றேன், என் பாதியத்துக்கு ஏழைக்கு கொடுத்துட்றேன், மீதியத்து 4 பங்கு நான் யாரையாட்ட அநியாயம் வேணும் 4 பங்கா திருப்பி கொடுத்துட்றேன் கேட்டார் ஆண்டவர். அவன்கிட்ட நீ உனக்கு சித்த விற்று நீ ஏழைகளுக்கு கொடுன்னு சொன்னார். அவன் துக்கத்தில் போயிட்டான். இவன் கேட்கவே இல்லை. இவன் சொல்கிறான் நான் கொடுத்துட்றேன், பாதி சொத்தை ஏழை கொடுத்துட்றேன், 4 பங்கா கொடுத்துட்றேன். எவ்வளோ பயங்கரமாக அப்படி அழகாக சொல்கிறான். அப்போது ஜீசஸ் உள்ளத்தில் போயிட்டாருங்கிறது ஆண்டவர் பார்த்தாரு. அதனால் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இன்றைக்கு இந்த வீட்டு ரட்சிப்பு தான் இந்த இவன் பரலோராஜ்ய சுதந்திரபடி ஆகிட்டான். அப்போ நாம் என்ன செய்யணும், நம்ம உள்ளத்தில் ஏசப்பா வந்துட்டாங்கன்னா நம்மளுடைய கேரக்டர் எல்லாம் சேஞ்ச் ஆகும், எல்லாம் கர்த்தருக்கு பிரியமாக மாறிடும். சகை வீட்டுக்குள்ளே போன ஆண்டவர் சகை மனசில் போயிட்டார். இன்றைக்கி நம்ம வீட்டுக்குள்ள ஆண்டவர் நம்ம மனசுக்குள்ள இருக்கிறாரா நல்லா கவனிச்சு பாருங்கள். அப்போ இன்னும் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, உங்கள்கிட்ட எதை கேட்குறாரு ஆண்டவர், நீங்கள் பரலோராஜ்யம் சுதந்திரிக்கணும்னா நீங்கள் என்ன செய்யுங்க, பசியாக இருக்கணும் சாப்பாடு கொடுங்க, ஏழையாக இருக்குன்னு சேர்த்து கொடுங்க, கண்ணீரோட ஆறுதல் சொல்லுங்கள். இப்படி நீங்கள் உங்கள் மனசில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நிறைய கேட்கலாண்டு கொஞ்சமாக செஞ்சாலும் போதும். உங்களால் ஆனதை செய்யுங்க, நன்மை திராணியிருக்கவும் செய்யுங்க போதும். அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் இந்த உலகத்துலேயும் ஆசிரமம் இருப்பீங்க, பரலோராஜ்யம் ஆசிரமம் நிச்சயமாக. இன்றைக்கு கர்த்தர் எங்களையும் அதே மாதிரி ஆசிரியர்காரு நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்கிறேன். கர்த்தர் நிச்சயம் உங்களோடு கொடுத்து உங்களையும் பரலோராஜ்யம் சுதந்திரவழியாக மாற்றுவார். நாம் எல்லோரும் பரலோராஜ்யத்துக்கு போய் சேரணும். அதுதான் இந்த உலகத்திலேயும் ஆச்சரியம் இருக்கணும், பரலோகத்தில் ஆச்சரியம் இருக்கணும். கர்த்தர் நம்ம எல்லோரும் கூட நம்மளை ஆச்சரியத்தை நடத்துவார். கர்த்தர் தாமே நம்மளோடு கொடுப்பாரு, நம்ம எல்லோரும் ஆச்சரியப்பாரு. ஜெபம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இயேசப்பா நீங்கள் எங்களை ஆசீர்வச்சிருக்கிறீங்கப்பா, அதுக்காக ஸ்தோத்திரம் தோக்கணி. இயேசப்பா இந்த விடையோட கூட கருத்தில் ஒப்புக்கொண்டு வரும். எங்கள் இருதயத்தின் சிந்தனை செயல் எல்லாத்தையும் மாற்றிடுங்க. உண்மை போல் எங்களை மாற்றுங்க, உண்மை போல் மாற்றுங்க. உங்களை மாதிரி கர்த்தர் இருக்கணும். நாங்கள் அந்த உலகத்தை உண்மை போல் ஒழிச்சிக்கணும், உங்கள் நாமத்தை பயப்படுத்தணும். எங்களை நீங்கள் தானே எங்களை ஆசீர்வதித்தாங்க. நாங்களும் உங்களுடைய பரலோக ராஜ்ய சுதந்திர வழியாய் மாறணும்.
எங்களோடு கூட வழிநடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நடிக்கப்பட்டாவே ஆமேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். God bless you all.